வணக்கம். குடியிருப்பதற்கு அல்லது ஒரு வியாபாரம் செய்வதற்கோ வணிகம் அல்லது வேறு தொழில் நடத்துவதற்கோ வாடகைக்கு விடுவது என்பதில் அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கும் அப்புறம் வாடகைக்கு போவருக்கும் இந்த பிரச்சனை நாட்டில் ரொம்ப இருக்கும். நீங்கள் நிறைய பேரை பேசி பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர்ஸாக இருக்கிறவங்க வாடகைக்கு குடியிருக்கிறவங்க மேலே ஏராளமான கம்ப்ளைண்ட் இருக்கும். வாடகை கொடுக்க மாட்டுறாங்க, காலி பண்ண சொன்னால் காலி பண்ண மாட்டுறாங்க. இப்படி குடியிருக்கிறவர்கள்கிட்ட அவங்ககிட்ட வேறு மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவங்க வீட்டில் ரிப்பேர் பண்ணால் பண்ணித்தர மாட்டுறாங்க, சில குறைகள் இருக்குது சொன்னால் செய்ய மாட்டுறாங்க, அப்புறம் அடிக்கடி வாடகை கூட்டி கேட்குறாங்க, அட்வான்ஸ் கூட கேட்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். இது தொடர்பாக இப்போ புதிதாக 2017ஆம் ஆண்டு ஒரு சட்டம் வந்தது. அந்த சட்டம் தொடர்பாக சில கருத்துக்களைத்தான் இன்று பரிமாறிக்கொள்ளப் போகிறோம். முன்பு என்றால் 2017க்கு முன்னால் ஒரு சட்டம், அது லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் என்று இருந்தது. நீங்கள் 2017க்கு முன்னால் இல்லை, ஏறத்தாழ ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருந்தா கூட அந்த சட்டத்தின் கீழ் தான் பதிவு செய்திருப்பீர்கள். அது ஒருத்தர் வேணும்னே வாடகை கொடுக்க மாட்டார், யார் குடியிருக்கக்கூடியவர் வாடகை கொடுப்பதில்லை, வாடகை கூட்டி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு வந்து கூட அப்புறம் கூட்டி கொடுக்கல, இல்லை 1 வருஷம் 2 வருஷத்தில் காலி பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அப்புறம் காலி பண்ண மாட்டுறாங்க, வீட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க. இது எல்லா வீட்டு ஓனருக்குமே இருக்கக்கூடிய சிக்கல், மன வருத்தம் இருக்கும். அதே மாதிரி குடியிருக்கிறவங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இப்படிப்பட்டவங்க தன்னுடைய டெனண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவில் அவங்கள காலி பண்ணணும், அந்த வீட்டை அவங்க வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடணும், இந்த எங்களுக்கு காலி இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணலாம். அப்புறம் எங்களுக்கே தேவைப்படுது அப்படின்னு வழக்கு தாக்கல் பண்ணலாம். நாங்கள் இடிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சப்லீஸ் பண்ணுறாங்க, வேற யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தவறான செயல்களுக்காக அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அதில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் படி இவங்களை இந்த இடத்துலேருந்து வெக்கேட் பண்ணி எங்களுக்கு அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகலாம். அதே மாதிரி ஒருவேளை லேண்ட்லார்ட் அவர் வாடகை வாங்க மாட்டேன்றாரு, வேணும்னே எங்களை காலி பண்ண முயற்சி பண்ணுறாரு, அந்த மாதிரி இருந்தால் டெனண்ட்டாக இருக்கவங்களும் கேஸை போடலாம். லேண்ட்லார்ட் இதை சரி பண்ண மாட்டாரு, அதை சரி பண்ண மாட்டாரு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இல்லாமல் தனியாக சூட் ஃபைல் பண்ணுறதும் உண்டு. எங்களை ரொம்ப மிரட்டுறாரு, எங்களை அன்லெஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வெக்கேட் பண்ணுமே தவிர அங்கே எங்களை அதை பிரச்சனை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சூட்டு போடுறதும் உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குகளை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே உண்டு. என்னென்னா தாமதம், ஏராளமான தாமதமாகிறது. ஜஸ்டிஸ் டிலேட், ஜஸ்டிஸ் டினைட் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்போ அது உண்மையும் கூட. அந்த டிலே ஆகிறதுல மிக அதிகமான டிலே ஆனது எதுவாக இருந்தது என்று சொன்னால் இந்த டெனண்ட் லேண்ட்லார்ட் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய வழக்குகள். ஏன்னா இப்போ கீழே ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஏன் இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, இப்போ தான் இந்த புது சட்டப்படி கொஞ்சம் மாற்றிட்டாங்க அதை. அதில் ஒரு சின்ன இடைக்கால மனு போட்டு அதில் தீர்ப்பு வந்துன்னு வைங்களேன், அது லேண்ட்லார்டாக இருக்கட்டும் டெனண்ட்டாக இருக்கட்டும், அவங்க உடனே அதுக்கு மேலே ரெண்ட் கண்ட்ரோல் அப்பல்லட் அத்தாரிட்டின்னு இருப்பாங்க. அங்கே ஆர்சிஏன்னு ஒன்று ஃபைல் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஐஏக்கு மேலே நேராக ஹைகோர்ட்டில் சிஆர்பி வருவாங்க. அது வருஷக்கணக்காக நடக்கும். அந்த ஐஏ முடிஞ்சால் மறுபடியும் கேஸு கீழே போகும். எப்படியாவது பண்ணி ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டு, ரெண்ட் அப்பல்லட் கோர்ட்டு, அப்புறம் ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு வழக்கை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு டெனண்ட்டு லேண்ட்லார்டுக்கு எதிர்ப்பாக காலி பண்ண முடியாது அப்படின்னு எதிர்த்து வழக்காடுனது 40 வருஷம் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸ் எப்படி இழுக்கடிச்ச டெனண்ட்டுக்கு மேலே 1 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் உதாரணங்கள். இதனுடைய விளைவு என்னன்னா, நீங்கள் சமூகத்தில் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைச்சா மாதிரி ஒரு டெனண்ட்டை காலி பண்ண முடியல, அல்லது உங்கள் லேண்ட்லார்டு நீங்கள் டெனண்ட்டாக இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, சட்ட ரீதியாக பாதுகாப்பே கிடைக்கல நீதிமன்றத்தில்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இன்னும் சரியாக சொன்னால் இதில் போலீஸ் தலையிடக்கூடாது, ஏன்னா இது சிவில் நேச்சர். ஆனால் அடிதடி தகராறு மாதிரி அதை காட்டி கிரிமினல் கேஸ் மாதிரி சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மனவேதனையான விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, இதில் தான் கொஞ்சம் அடியாள்கள் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் லேட்டு,
போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் முடியல, யாருக்காவது லோக்கலில் பெரிய தாதா மாதிரி இருக்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா வெக்கேட் பண்ணிடலான்ற மனநிலை எல்லாருக்குமே வளர ஆரம்பிச்சிட்டு. இது ரொம்ப டேஞ்சரஸ் பாருங்க. எந்த ஒரு நல்ல வளர்ச்சி அடைய வேண்டிய நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவே கூடாது. இதெல்லாம் பின்னணிகள். 2017ஆம் ஆண்டு வந்த சட்டம் என்று சொன்ன பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆக்ட் வந்த உடனே பழைய ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ரிப்பீல்னா அது கிடையாது, இனிமேல் இந்த சட்டம் தான். இந்த சட்டத்தினுடைய முன்னால் வந்து லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு இருந்தது. இந்த சட்டத்துக்கு பேரு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட். நான் ஒன்னொன்னா சொல்றேன். ரெகுலேஷன்ஸ் அது வந்து கண்ட்ரோல் ஆக்ட், இது ரெகுலேஷன். ரெகுலேட் பண்றது இந்த சட்டம் யார் யாருக்கு? ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரைட்ஸ்னா உரிமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. யாரோடது? லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ரெண்டு பேருக்குமே, வாடகைக்கு விடுறவருக்கும் சரி வாடகைக்கு இருக்கிறவரும் சரி உரிமைகள் இருக்கின்றன, கடமைகளும் இருக்கின்றன. அதை ரெகுலேட் பண்ற ஆக்ட் என்று வந்தது. இந்த சட்டத்திலே சில சிறப்பம்சங்களை இப்போது இணைத்திருக்கிறார்கள். 2017 வந்தா கூட நீங்க அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சட்டப்படி ஃபைல் பண்ண கேஸ் எல்லாம் அந்த சட்டப்படி தான் நடக்கும். இதுல மிக முக்கியமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். முன்ன வந்து அக்ரிமெண்ட் அவ்வளவா போட மாட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் 11 மாசத்துக்குன்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ரொம்ப நம்ம ஆட்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில் புகுந்து வர்றதுன்னு சொல்லுவாங்களே, அதை நல்லா பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த 11 மாதம். என்னென்னா 12 மாதமோ அதற்கு மேலேயோ எந்த ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு கம்மியாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு செலவை அவாய்ட் பண்ணுறதுக்காக 11 மாதம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் முதல்ல 11 மாதம் போடுவாங்க, அப்புறம் 5-6 வருஷம் ஆயிருக்கும், அதை ரினியூ பண்ணியே இருக்க மாட்டாங்க. நல்ல நட்பு இருந்ததுன்னா சரி, பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வாடகை கொடுக்கலன்னு வரும்போது அப்புறம் சில சமயம் ரெசிப்டும் கொடுக்க மாட்டாங்க, கையில் கேஷாகவே கொடுப்பாங்க, ரசீதுகள் இருக்காது. சில பேர் தான் பக்காவாக ரசீது கொடுப்பாங்க. செக்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். இவர் கொடுத்தாரு, ரசீது கொடுத்தாரு, அப்படி இது ரெண்ட் கொடுத்துட்டாரு. சில சமயம் கேஷாக கொடுத்துருப்பாங்க, ரசீது இருக்காது. அப்போ கொடுத்தாங்களா இல்லையா? 5000 ரூபாய் வாடகை கொடுத்த இடத்துல டெனண்ட் வந்து நான் 2000 ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருக்கிறேன்னு சொல்லுவார். போய் மனசெறிஞ்சு சொல்லுவார். 5000 ரூபாய் வாடகை இடத்துல லேண்ட்லார்டு இல்லை 10,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லுவார். ஏன்னா எதுக்குமே ப்ரூஃப் இல்லாமல் போய் கேஸை இழுக்கடிச்சிட்டு கிடந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் விஷயம், தேர் மஸ்ட் பி அன் அக்ரிமெண்ட், தேர் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட். அதுதான் முக்கியம். ரெஜிஸ்டர் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அதில் இருக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக சொல்லி, எவ்வளோ வாடகைன்றதை தெளிவாக சொல்லி, அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ வாங்க போகிறீங்க, அட்வான்ஸ் எவ்வளோ வாங்க போகிறீங்க, அது ரெண்டும் வேறு வேறு. செக்யூரிட்டி டெபாசிட் 3 மாதத்துக்கு குறைஞ்சது, அப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் போட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் முக்கியம். ரெஜிஸ்டர் யாருக்குன்னா, ரெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு ஆஃபீஸர் இந்த சட்டத்தின் கீழே நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்ட் அத்தாரிட்டி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அவர் வந்து அதை நம்ம ஆன்லைன் சொல்கிறோம் பாருங்க, எல்லாமே வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றுறாங்களே, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களோட எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட இருக்கணும். அதுதான் நோக்கம். அப்படி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறார்கள். இந்த இடம் அவர் பட்டனை தட்டினா தெரிஞ்சிடணும், இவர் லேண்ட்லார்டு, இவர் டெனண்ட்டு, இவ்வளோ மாதம் வாடகைக்கு, இவ்வளோ ரெண்ட்டு. இந்த விஷயங்களுக்காக ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது நம்பர் 1. அப்புறம் இந்த ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இப்போ உங்களுக்கு வந்து அவர் வாடகை சரியாக கொடுக்க மாட்டாரு, இல்லை மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ண மாட்டாரு, வீட்டில் பிரச்சனை, டெனண்ட் அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்கள் இந்த ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கொடுக்கலாம். இந்த ரெண்ட் அத்தாரிட்டியை தாண்டி இப்போ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு சரியாக வரல, இல்லை கரண்ட்டை பிடிங்கி விட்டுருவாங்க, தண்ணி இல்லைன்ற பிரச்சனை வரும். இதெல்லாம் இந்த ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் அப்ளிகேஷன் போடும். இதுக்கு மேலே ரெண்ட் கோர்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ரெண்ட் கோர்ட் என்னன்னா, ஒருத்தரை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னா, அதாவது டெனண்ட்டை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னாலோ, அல்லது லேண்ட்லார்டு மேலே இருக்க கிரீவன்ஸை சொல்லணும்னாலோ நீங்கள் ரெண்ட் கோர்ட்டை அணுகலாம். நீங்கள் ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு சொன்னோம் பாருங்க, அதில்
வரக்கூடிய ஆர்டர் உங்களுக்கு நிறைவு இல்லைன்னா கூட ரெண்ட் கோர்ட்டுக்கு வரலாம். அப்போ ரெண்ட் கோர்ட்டு டியூவல் கோர்ட் மாதிரி அப்பீலையும் விசாரிப்பாங்க, நேராக வர்றதையும் விசாரிப்பாங்க. இது ரெண்ட் கோர்ட். இந்த ரெண்ட் கோர்ட் தரக்கூடிய தீர்ப்புக்கு மேலேயும் அப்பீல் போகலாம். அது வந்து ரெண்ட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்ட் ட்ரிபியூனல் அப்போ ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல். இப்போ மிக சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இதுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இருப்பாங்க என்றெல்லாம் ஒவ்வொரு மாவட்ட அளவிலே இதை வைத்திருக்கிறார்கள். அவங்க யார் யார் என்பதை எல்லாம் கூட அரசு அறிவித்து விட்டது. இதில் என்ன மிக குறிப்பானா, ப்ராப்பர்ட்டி மேனேஜர் என்கிற ஒரு புது சொல்லை இந்த சட்டம் பயன்படுத்துகிறது. ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அது என்ன? ப்ராப்பர்ட்டி மேனேஜர் யாருன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பழைய சட்டத்தில் இருந்தக்கூடிய சிக்கல் என்னென்னா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ சில பேர் இங்கே சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில் அல்லது அயல் நாடுகளில் இருப்பாங்க. இங்கே ரெண்ட்டுக்கு வீடு அப்படியே இருக்கும். டெனண்ட் வந்து அவங்களே ஓனர் மாதிரி இருப்பாங்க. சில சமயம் ரெண்ட் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்புறம் சில பேர் தெரிஞ்சவங்களை வச்சு கேட்பாங்க, சொந்தக்காரங்களை வைப்பாங்க, பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க. இதெல்லாம் தெளிவு இல்லாமல் இருந்ததுனால இந்த வெளிநாட்டில் இருக்கவங்களோ அல்லது நம்மளால் இதை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களோ ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கலாம். ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இஸ் a different person from பவர் ஆஃப் அட்டர்னி. பவர் ஆஃப் அட்டர்னி இல்லை, ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ன்ற டெசிக்னேஷனோட அவர் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு வச்சுக்கோங்க. அதை வந்து வாடகைக்கு விடுறாங்கன்னா ஒரு கம்பெனியே கூட ப்ராப்பர்ட்டி மேனேஜராக இருக்கும். ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு என்னென்ன ரைட்டு என்றால், வாடகை வாங்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனைனா டெனண்ட் நேராக ப்ராப்பர்ட்டி லேண்ட்லார்டுகிட்ட கூட போக தேவையில்லை, ப்ராப்பர்ட்டி மேனேஜர்கிட்டயே சொல்லலாம். அதை ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அதை எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அவங்க காலி பண்ணுறதுக்கு சரியாக வரலனாக்கா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஹிம்செல்ஃப் கேன் டேக் ஆக்ஷன். அப்படி லேண்ட்லார்டுக்குரிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் என்கிற ஒருத்தரை நியமித்து கொள்ளலாம் என்கிற அனுமதியை இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது. அப்போ மிக முக்கியமாக ப்ராப்பர்ட்டி மேனேஜர், அப்புறம் ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல், இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் என்னன்னா கால அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள். இவ்வளவு நாட்களுக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று. ஒரு ரெண்ட் கோர்ட்டில் ஒரு மனு போடுறீங்க, ஒரு கேஸ் போடுறீங்க என்று சொன்னால் அதிலே ஒரு 90 நாட்களுக்குள் அதை முடித்துவிட வேண்டும் என்று நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி அப்பீல் போனால் 30 நாட்களுக்குள். அப்படி சில சமயம் இன்னும் கொஞ்சம் நாள் வேணும்னு சொன்னால் ஒரு தனி மனு போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே தவிர கால எல்லைக்குள் முடிக்க வேண்டும் வழக்கினை என்பது ஒன்று. இதை விட இன்னொரு விஷயம் முக்கியம் என்னன்னா, இந்த ரெண்ட் ட்ரிபியூனல்னு சொல்கிறோம் பாருங்க, ரெண்ட் அத்தாரிட்டி, ரெண்ட் கோர்ட், ரெண்ட் ட்ரிபியூனல் கொடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல். இதுக்கு மேலே ரிவிஷன் போடலாம், இல்லை இதுக்கு மேலே ஹைகோர்ட் போகலாம் என்றெல்லாம் இதிலே பிரிவுகள் இல்லை. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? ரெண்ட் ட்ரிபியூனல் கொடுக்கறது தான் ஃபைனல் என்பது தான் இப்போதைய நிலை. சட்ட நிலை மாறலாம். ஏன் மாறலாம் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ரெண்ட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவங்களே கூட ரெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறது இல்லாமல் தான் இருக்கிறாங்க இப்போ வரையில். அதை கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதும் கிடையாது. ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ஒரு டைம் பவுண்டு கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு. பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, இந்த சட்டத்தின் கீழெலாம் கேஸ் போட முடியாது. இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு பேஸ் கிடைக்கும். இந்த நிலையில் ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் இல்லாத ஒருத்தர் இந்த சட்டத்தின் கீழே கொஞ்ச நாளைக்கு முன்னால் போன ஆண்டு கேஸை ஃபைல் பண்ணார். ரெஜிஸ்ட்ரி நம்பர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரெஜிஸ்ட்ரினா யாருன்னா, நீங்கள் யார்கிட்ட கொண்டு ஃபைல் பண்ணுறீங்க, அந்த கோர்ட் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணால் அவர் ஒரே நோட் போட்டார், தேர் இஸ் நோ ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட், தேர்ஃபோர் திஸ் அப்ளிகேஷன் கேனாட் பி என்டர்டெயின். இவங்க உடனே அந்த ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. சட்டம் ஒரு இடத்துல அப்படி சொல்லியிருந்தாலும் ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் இல்லைன்னா நீங்கள் வரக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னா ஹைகோர்ட் அதை ஒத்துக்குச்சு. ரெஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கேஸை விசாரணைக்கு எடுத்துக்குங்க. அந்த மாதிரி இன்னும் போக போக தீர்ப்புகள் எப்படி வரும் என்று தெரியவில்லை. இப்போதை பொறுத்தவரையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகள் என்ன என்றால், பழைய சட்டமான லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இப்போது இல்லை.
என்பது ஒன்று. 2017ஆம் ஆண்டு ரெகுலரைசேஷன் செய்கிற மாதிரி ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் அப்படி என்ற சட்டம் வந்திருக்கிறது. அதிலே ப்ராப்பர்ட்டி மேனேஜர் என்பவரை லேண்ட்லார்ட் வைத்துக் கொள்ளலாம். ரெண்ட் அத்தாரிட்டி இருக்கிறாங்க, ரெண்ட் கோர்ட் இருக்கு, ரெண்ட் ட்ரிபியூனல் இருக்கு. ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பவுண்டுக்குள்ள இந்த கேஸ் முடிஞ்சிடும் என்பதெல்லாம் இந்த புது சட்டத்தினுடைய அதனுடைய குறிப்புகள். இது எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது என்பதை இனிமேல் வரக்கூடிய வழக்குகள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் போன்றவை கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை வைத்துத்தான் இதனுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியும். இதுதான் இன்றைய நமது பார்வை. நன்றி, வணக்கம்.